ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற கார்ட்போர்டு அட்டையில் நம்ம சூப்பரான ரீயூஸ் ஐடியா தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டு அட்டை தாங்க எடுத்துக்கிட்டேன். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ, இந்த டிசைன் தான் வேணும்லாம் இல்லை, உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே ஆஃப் சர்க்கிள் அந்த டிசைன்லேயும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 4 பீசஸாக அதில் 4 இதில் 4 நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இந்தமாரி பிளாக் கலர் பெயிண்ட்டு அடித்து காய வச்சுக்கோங்க. அதையும் நான் இப்போ க்ளூகன் போட்டு ஒட்டிட்டேன். அவ்வளோதான், ஈஸி தாங்க. உங்கள்கிட்ட ஒயிட் கலர் பெயிண்ட் இருந்தால் போதும். இந்தமாரி அவுட்லைனில் நீங்கள் டிசைன் கொடுத்துக்கலாம். எனக்கு இதுதான் ஈஸியாக இருந்தது, அதனால் நான் இதை கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ, நீங்கள் எது உங்களுக்கு வருமோ நீங்கள் அது கூட செஞ்சுக்கலாம். இதுதான் ரொம்பவே சிம்பிளான டிசைன், அதனால் நான் இது கொடுத்துக்கிட்டேன். சென்டர் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கம்பி கோலம் போட்டுக்கிட்டேன். உங்களால் பெரிய கம்பி கோலம் போட முடியும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு சின்னதாக தான் போட வந்தது, நான் போட்டு இந்தமாரி வச்சுக்கிட்டேன். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் உங்கள்கிட்ட அகல் விளக்கு பிளாஸ்டிக்லேயே 4 லைட்டிங் வரும் பார்த்திங்களா, அந்தமாரி கூட வச்சுக்கலாம். என்கிட்ட ஒன்று தான் இருந்தது, அதனால் நான் ஒன்று தான் வச்சுக்கிட்டேன். இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக செம்மையாக இருக்குல்ல. நீங்களும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, ரவுண்டு ஷேப்பில் நான் பெயிண்ட் அடித்து காய வச்சிட்ருக்கேன். இது சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் தான். டபுள் கோட்டிங் நம்ம அடித்து வச்சுக்கணுங்க. டபுள் கோட்டிங் அடித்து வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். ஒயிட் கலர் பெயிண்ட்டு இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு டிசைன் நான் போட்டுக்க போகிறேன். இந்த டிசைனும் ரொம்ப சிம்பிள், ஈஸி தாங்க. நீங்கள் இந்த டிசைன் தான் வரையணும்லாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சமான ஹவுஸ் போட்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு எது ஈஸியோ, எது உங்களுக்கு வருமோ, ஏன்னா நம்ம கையாலே செய்கிறது, அதனால் நம்ம இஷ்டமாக நம்மளுக்கு என்ன ட்ராயிங் வருமோ அது நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதுதான் வரையணும் அப்படின்லாம் இல்லை. நான் ஒரு ட்ரீயை தான் வரைஞ்சிக்கிறேன். இந்த ட்ரீக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் கொடுத்துட்டு, இப்போ காம்பினேஷன் பர்பிள் பிங்க் இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட பிங்க் இல்லாதனால நான் ரெட்டு கொடுத்துருப்பேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பர்பிளில் டாட்டாக வச்சுக்கிட்டேன். அடுத்து ரெட் கலரில் வச்சிட்ருக்கேன். ஆனால் பிங்க் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ காஞ்சிச்சு. நான் பார்த்திங்களா இந்தமாரி ஹோம் ஸ்வீட் ஹோம்னு எழுதிட்டேன். நான் ஒரு 2 ஹார்ட் தான் போட்டேன். அப்புறம் எல்லா இடத்துலையும் போட்டால் செம்மையாக இருக்குல்ல. இது நம்மளோட வீட்டு நம்ம வாலில் மாட்டிக்கலாம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தமாரி 2 ஷீட் எடுத்துக்கணும், கார்ட்போர்ட் அட்டை. நான் க்ளூகன்னும் அதில் ஒட்டிட்டேன். இப்போ அது ஓரத்தில் பார்த்திங்கன்னா பேப்பர் டேப் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நான் இப்போ ஒட்டிக்கிறேன். அப்போ தான் அது பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். அதனால் இப்போ நான் ப்ரௌன் கலர் பெயிண்ட்டும் அடிச்சுட்டேன். அது காஞ்சிடுச்சு. இப்போ வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற ஸ்கெட்சோட மூடி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் பேக் சைடு நான் இந்த மனைக்கு ஒட்டிக்க போகிறேன். க்ளூகன் இருந்துச்சுன்னா டக்குன்னு நின்றுடும், அதனால் நான் அதிலே வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த க்ளூகன் வச்சு நான் அழகாக இது ஒட்டிக்கினேன். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிள். யார் வேணாலும் இந்த மனையை செஞ்சிடலாம். வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற கார்ட்போர்டு அட்டையில் எவ்வளோ விஷயம் பண்ணலாமா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த மனை நான் நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கணும். ஏன்னா இது நம்ம பூஜை ரூமில் தானே வைக்க போகிறோம். அதனால் இந்தமாரி டிசைன் நான் வரைஞ்சிக்கிறேன். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிசைன் தான். அழகாக நம்ம கை எடுக்காமல் அந்த டிசைனை போட்டோன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம அழகாக இந்த டிசைனை போட்டுட்டோம். இப்போ இந்த டிசைனுக்கு நடுவுலையே நம்ம ஒரு சின்னதாக ஒரு கம்பி கோலம் போட்டுக்க போகிறோம். அழகாக போட்டுட்டோம் பார்த்திங்களா. இப்போ ரொம்பவே அழகாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இப்போ இதை நான் பூஜை ரூமில் வச்சு இதை நான்